வெல்கம் டு ஆல். நம்ம தமிழில் பார்த்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அது எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். இந்த திங்ஸ் நம்ம தெரியாமல் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டில் த எண்ட் பாருங்கள், யூ வில் பி கெட்டிங் குட் கிளாரிட்டி அபவுட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ எதுக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு மேரத்தான் எக்ஸாம், ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி தான். ஓகே, ஒரு 5000 மீட்டர் நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டே நீங்கள் வந்து ஸ்பீடாக ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரவுண்ட்லேயும் டயர்ட் ஆகிடுவீங்க. 3rd, 4th, 5th ரவுண்டுக்குனால ஓட முடியாது. ஸோ யூ ஹாவ் டு மேக் த ஸ்ட்ராட்டஜி என்ன மேக் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக ரன் பண்ணுவாங்க, லாஸ்ட் 2 செட் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டாமினா அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி தான் அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணணும். யாரெல்லாம் யூபிஎஸ்சிக்கு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் மட்டுமே போட்டுட்ருக்கோம் அப்படின்னா வி cannot clear UPSC examination. இங்கே ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் ஒர்க் வேணும். ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுறது. நீங்கள் எப்போ ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுவீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அந்த பேசிக்ஸ் தெரியணும். ஒரு சில பேர் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நிறைய வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு மெயின்ஸில் வந்து மெயின்ஸில் ஒரு சப்ஜெக்டில் ஒரு பேப்பரில் எவ்வளோ டோட்டல் மார்க் அப்படின்னு கேட்டால் 250 மார்க்குன்னு சொல்ல தெரியல. அது 250 மார்க்ஸ்னு தெரியாமல் நீங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுவீங்க, எப்படி கட் ஆஃப் டார்கெட் பண்ணுவீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் டார்கெட் பண்ணுவீங்க, ஓகேவா? அதெல்லாம் தெரியணும்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ அபவுட் இந்த பேசிக் ஸ்டஃப். அதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் என்ன, கண்டக்டட் பை அ பாடி கால்டு யூபிஎஸ்சி பாடி கண்டக்ட் பண்ணுறனாலே நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லிடுறோம். பட் யூஸ்வலாக நம்ம யூபிஎஸ்சி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏசி, தென் சிஏபிஎஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது சிஎஸ்சி தான். சிஎஸ்சின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். பட் நம்ம வந்து அது வந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சின்னு சொல்லணும். பட் அது ரொம்ப லென்த்தியாக இருக்கு, நம்ம ஜஸ்ட் சிம்பிளி யூபிஎஸ்சின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஹவு மெனி டைம்ஸ் எக்ஸாம் கண்டக்டட் இன் 1 இயருக்கு எத்தனை டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி இயர் ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம்னா இப்போ வந்து குரூப் 1 இருக்குன்னா எல்லா வருஷமும் கண்டிப்பாக வைப்பாங்கன்னா கொஷின் மார்க் தான் எந்த ஸ்டேட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும். ஆனால் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு ஷார்ட் கேரண்டி இருக்கும். ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வந்துடும் நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷனுக்கு இப்போவே வந்து டேட்டும் அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2025க்கான டேட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ எக்ஸாம்னா May 26 நினைக்கிறேன். May 26 எக்ஸாம் இருக்குது. ஸோ 1 இயர் பிஃபோராகவே கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமானு ஒரு பயம் தேவையில்லை. ஸ்டேட் பிஎஸ்சியில் இருக்கும், பட் யூபிஎஸ்சியில் தேவையில்லை. எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மே ஆர் ஜூன் கம்பல்சரி. மே எண்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா May 26 வச்சுருந்தாங்க. ஆனால் எலெக்ஷனால் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, June 16 போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எலெக்ஷனால் மட்டும், இல்லாட்டி யூஸ்வலாகவே மே எண்டில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு 2 இயர்ஸாக, இல்லைனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, எத்தனை டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னா இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி, தென் மெயின்ஸ், தென் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எப்போவுமே யூஸ்வலாக மே ஒரு ஜூனில் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போவுமே செப்டம்பர் மந்த்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ஜனவரி ஒரு February. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மேலே ஸ்டார்ட் ஆகி ஒரு February வரைக்கும் போயிடுது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒரு மே. ஸோ மேலே ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட்டு மேலே. இது அதனால தான் இது வந்து 1 இயர் ஒரு பெரிய ஒரு ட்ராவல். இது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி. எதிர்நீச்சல் படம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் போகிறப்ப சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல, நீங்கள் கோச்சிங் பண்ணலாம் அவ்வளோ தேவையில்லை, நான் ஆல்ரெடி நிறைய ரன்னிங் ஓடி இருக்கேன், நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு அந்த காம்படிஷனுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் குரூப் 4க்கு நல்லா படிச்சிருக்கீங்க சொல்லி இங்கே கான்ஃபிடன்ஸாக எழுத முடியாது. ஏன்னா குரூப் 4 வேறு, யூபிஎஸ்சி வேறு. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவையோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகணும். ஏன்னா இது 1 இயர் ட்ராவல். ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் படிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மேரத்தான் மாதிரி கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக போனால் மட்டும் தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ்க்கு போவீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போவீங்க. இன்டர்வியூவில் உங்களுக்கு போதுமான மார்க் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டோட்டலாக ஃபெயில் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ நீங்கள் எழுதிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸ் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 6 டைம்ஸ் தான் எழுத முடியும்.
ஓகேவா? அதுவே ஓபிசியில் வரீங்கன்னா 9 டைம்ஸில் எழுதலாம். அதுவே ரிமைனிங் எஸ்சி எஸ்டி வரீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட், பட் ஏஜ் 40 ஏஜ் கிட்ட வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து அட்டம்ஸ் வந்து பார்த்து கொடுங்க. டோட்டலாகவே உங்களுக்கு 6 அட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களால் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிலிமினரிக்கு போகலாம். ப்ரிலிமினரிக்கு மோஸ்ட்லி எம்சிக்யூ மாடல் இருக்கும். எம்சிக்யூ மாடல்னா என்ன, ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க, அதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் எம்சிக்யூ. ஸோ ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் 2 சிசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எப்போவுமே மார்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே டே ஆஃப்டர்நூனில் வந்து ஆஃப்டர்நூன் சேம் டேவே பேப்பர் 2 சிசெட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடியே நிறைய மார்க் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மார்க் டெஸ்ட்டுமே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக போய் எழுதினீங்கன்னா இங்கே ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம், இங்கே ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம் உங்களால் முடியாது. ஸோ யூ ஷுட் ப்ராக்டிஸ் வெல் பிஃபோர் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ அதோடைய பேட்டர்ன் பார்ப்போம். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. 100 கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க். ஸோ டோட்டலி 200 மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ 100 கொஸ்டின்ஸ் பெருசாக தெரியும். ஆனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 76 தான். 76 என்னென்ன, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 33, ஒரு 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கும்? 80 மார்க் வந்திருக்கும். ஸோ 100ல் 40 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலே என்னது, உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பீங்க கட் ஆஃபை. அது அவ்வளோதான். ஒரு 50 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அடிச்சிட்டிங்க அப்படின்னா கட் ஆஃப் எப்பவுமே 100க்கு மேலே போகாதுங்க. ஸோ நீங்கள் 50 கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் டார்கெட். ஸோ ஏன் இந்த பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுறது தான். ஓகே, அப்போ நீங்கள் 50 கொஷின்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக அடிக்கணும். அப்போ என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின்ஸ் வருது நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அது அப்படி கால்குலேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு, டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ வேணும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ சிசெட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 80 கொஷின்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இங்கே ஒரு கொஷினுக்கு 2 மார்க் தான், பட் இங்கே கொஷினுக்கு 2.5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் 80 கொஸ்டின்ஸ், 2.5 மார்க் ஈச் கொஸ்டின். ஸோ டோட்டலி 200 மார்க். இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னா டோட்டல் 200 மார்க் இருக்குல்ல, அந்த 200 மார்க்ஸில் நீங்கள் 33% மார்க்ஸ் எடுத்தால் போதும். விச் மீன்ஸ் ஒரு 66.5 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தால் போதும். 200க்கு இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் நீங்கள் கிளியர். நீங்கள் இந்த பேப்பரில் சிசெட்டில் வாங்கக்கூடிய மார்க் வந்து கட் ஆஃபில் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிசெட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் 1 எவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 கட் ஆஃப் மட்டும் தான் உங்களுக்கு கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. பேப்பர் 1ல் நீங்கள் 76 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கிளியர். சிசெட்டில் எவ்வளோ எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் அந்த 66.5 மார்க் மட்டும் எடுத்துக்கணும். அது இல்லை அதுக்கு மேலே எவ்வளோனா எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த 66.5 மார்க்குக்கு கீழே எடுத்திருந்தீங்க, ஒரு 66 எடுத்திருந்தீங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேப்பர் 1 கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சிசெட்டோடைய ஒரு வேல்யூபிள். நீங்கள் குவாலிஃபைங் பேப்பர்னு ஈஸியாக விட்டுறக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் இயரில் ஒரு 10 lakhs பீப்புள் எழுதிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கிளியர் பண்ணது எவ்வளோனா 16K தான். ஓகேவா? ஏன் வெறும் கம்மியாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி சிசெட் எல்லாருமே கோட்டை விட்டாங்க. சிசெட் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. ஏன்னா எப்போவுமே யாருமே படிக்காமல் போயிட்டு இருந்தாங்க. அதனால் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க. நிறைய பேரால் எழுதவே முடியல. ஸோ சிசெட் தானே, குவாலிஃபைங் பேப்பர் தானே, நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் நம்ம வந்து ஃபர்தராக வீடியோ போகலாம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரிலிமினரினா இந்த 2 எக்ஸாம், 2 பேப்பர் தான். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சிசெட். ஓகேவா? நம்ம அடுத்தது போகலாம். ஸோ பேப்பர் 1 பார்த்தோம்ல, மார்னிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அந்த மார்னிங் கண்டக்ட் பண்ணுறதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு பாலிட்டி, தென் எக்கனாமிக்ஸ், தென் ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் இப்படின்னு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பாலிட்டினா என்ன, உங்களுடைய அரசியல் அமைப்பு, அதுக்கப்புறம் சட்டம், அதுக்கப்புறம் அரசியல் எல்லாமே நம்ம இங்கே பாலிட்டியில் படிப்போம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஜியோகிரஃபி தெரியும், ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னா என்ன, இந்த ஹிஸ்ட்ரியில் ரிலேட்டடாக தான். ஹிஸ்ட்ரி படிக்காமல் நீங்கள் இதை படிக்க முடியாது. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர், என்விரான்மெண்ட் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் முன்னாடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க முன்னாடியே, பட் இது படிச்சிருக்க மாட்டீங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷனா வெளிநாட்டில், ஓகே, இந்த வேர்ல்டு லெவலில் என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவுக்கும் வேற ஒரு கண்ட்ரிக்கு என்ன ரிலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படிப்பீங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில். தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அதில் நம்ம படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா டெய்லியும் நம்ம நியூஸில் என்ன வருது, நியூஸ் பேப்பரில் என்னென்ன படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து இதில் கேட்பாங்க. இத்தனை சப்ஜெக்ட் இருக்கே, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, சப்ஜெக்ட் நிறைய இருந்தாலுமே அதில் படிக்க வேண்டிய கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும்.
ஓகேவா? ஆனால் இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஹார்ட் ஒர்க். ஆனால் இதில் என்ன சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ், இதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்ல, ஃபஸ்ட்டு இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இது மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் சொல்கிறேன் குறைஞ்சது 60 கொஸ்டின்ஸ் அதை 100 கொஷின்ஸில் 60 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. 60 கொஸ்டின்ஸ்னு என்ன 120 மார்க்ஸ், 120லாம் கட் ஆஃப் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, என்ன கொஷினும் விடாமல் எல்லாமே கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இதுவும் நம்ம ஃபர்தராக வீடியோவில் பார்க்கலாம், ஒவ்வொன்றா எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். பட் பேசிக்காக இப்போ தெரிஞ்சுக்கோங்க, பேப்பர் 1 காலையில் மார்னிங் கண்டக்ட் பண்ணுற பேப்பரில் வந்து இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் இதுதான் ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில். ஓகேவா? தென் பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேர் என்ன இதுக்கு? CSAT. இதில் என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு கீழே வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. அதுதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். தென் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இதில் எல்லா பேங்கிங் எக்ஸாம்லையும் பார்த்துருப்போம், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் இது சேர்த்து தான் டோட்டலி 80 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இது ரெண்டு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது சும்மா பேசிக்காக பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஒன்லி டு லெட் யூ நோ வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகே, அதே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 33% தான் இந்த 33% வாங்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு பேப்பர் 2ல். அப்போ 66 மார்க் நீங்கள் வந்து 2 எடுக்கிறது தான் போதும். ஓகேவா? சரினா 27 அப்போலாம் வந்து 80 கொஷின்ஸ் இருக்குல்ல, அந்த 80 கொஷின்ஸில் நீங்கள் 27 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டாலே ஒரு கொஷினுக்கு 2.5 மார்க், 67.5 மார்க் வந்துடும். 27 கொஷினுக்கு கீழே நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா 26 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 65 மார்க் தான் வரும். ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ 66 தேவைப்படுது. அப்போ நீங்கள் குறைஞ்சது 27 கொஷின்ஸ் கரெக்டாக அடிக்கணும். ஓகே, அதுதான் நம்ம இதுதான் ஸ்ட்ராட்டஜி. டோட்டலி 80 கொஷின்ஸ் இருக்குது, நம்ம 80 கொஷினுக்கு அட்டன் பண்ணணும்னு தேவையில்ல, 27 கொஷின்ஸ் கரெக்டான போதும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் பேப்பர் 1, பேப்பர் 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 வீக்ஸில் ரிசல்ட் வந்துடும். இது வந்து ஸ்டேட் எக்ஸாமினேஷன் மாதிரிலாம் கிடையாது. ஸ்டேட் எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு எப்போ வந்து ரிசல்ட்னு தெரியாமல் இருக்கும். பட் இங்கே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ண 2 வீக்ஸில் மேக்ஸிமம் 2 வீக்ஸில் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தென் மெயின்ஸ் எழுத போகிறோம். செப்டம்பர் மந்தில் எழுத போகிறோம். ஓகே, மெயின்ஸ் அப்படின்னா இது டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்னா என்ன, நீங்கள் ஆன்சர் எஸ்ஏ ரேட்டிங் மாதிரி நீங்கள் ரிட்டனில் எழுதணும், MCQ கிடையாது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். மெயின்ஸில் வந்து எத்தனை பேப்பர் இருக்குன்னா டோட்டலி 7 பேப்பர் இருக்குது. ஈச் பேப்பர் 250 மார்க். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக 7 பேப்பர் இருக்குது. ஈச் பேப்பர் வந்து 250 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எது எழுதுவீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ்ஏயில் வந்து சிலபஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்து படிக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதுவும் அதுக்கப்புறம் டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதிலும் நீங்கள் மர்ஜ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். எஸ்ஏயில் அது ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் எஸ்ஏ கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. இப்போ இந்த வீடியோவில் உங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடி 1 அப்படின்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? யூபிஎஸ்சியில் யூஸ்வலாக நம்ம மக்கப் பண்ண மாட்டோம், பட் ஒரு சில இடத்துல இங்கே மக்கப் பண்ணோம். அதில் ஒரு விஷயம் இது. ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடி 1 அப்படின்னா ஹிஸ்ட்ரி வருது, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வருது, சொசைட்டி, ஜியாகிரஃபி. நான் வந்து உங்களுக்கு எப்போ கேட்டாலுமே ஜிஎஸ்ல 1 என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டால் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் சொசைட்டி, ஜியாகிரஃபி நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஃபார் அ செகண்ட் கூட நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒர்க். தென் ஜென்ரல் ஸ்டடி 2 அப்படின்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இதெல்லாம் வருது, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்னல் செக்யூரிட்டி, என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். உங்களை இதே ஆர்டரில் படிக்கணும்னு சொல்ல, பட் என்னென்ன சப்ஜெக்ட் மொத்தமாக இருக்குது. ஓகே, எக்கனாமி, என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சா இதே ஆர்டரில் இருக்குன்னு தேவையில்ல. பட் டோட்டலி எத்தனை சப்ஜெக்ட் GS 3ல் வருது, டோட்டலி எத்தனை சப்ஜெக்ட் GS 2ல் வருது, 1ல் வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலி ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ல் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே சப்ஜெக்ட்னா எத்திக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து இதோட உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் வருது. ஆப்ஷனல் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் மட்டும் யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து ஆப்ஷனல் பேப்பரை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆப்ஷனல் கிட்டத்தட்ட 25+ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து
கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நீங்கள் என்ன ஆப்ஷனல் பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனல் பேப்பரில் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்னிங் ஒரு டெஸ்ட், ஆஃப்டர்நூன் டெஸ்ட்டுன்னு 2 பேப்பர் வரும். ஈச் பேப்பர் பார்த்தீங்கன்னா 250 மார்க்கு. ஓகே, ஸோ 500 மார்க்கு. ஓகேவா? ஸோ அப்படி தான் எஸ்ஏ 1 2 3 4 5 6 7 டோட்டலி 7 பேப்பர் இருக்குது. ஓகேவா? டோட்டலி 1750 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு லாஸ்ட் இயர் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 750 மார்க். இங்கே பாருங்களேன், எக்ஸாமே 1750 தான், ஆனால் கட் ஆஃப் 750. இவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்கே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம், பட் வந்து அங்கேயும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுவோம். உங்களுக்கு கட் ஆஃபே 750 தான், ஆனால் ஆப்ஷனல் ரெண்டுமே ஜஸ்ட் வெறும் ஜஸ்ட் இந்த 2 பேப்பரை அட்டன் பண்ணாலே 500 மார்க் வருது. உங்களுக்கு கட் ஆஃப் 750 தான். இதனால தான் ஆப்ஷனல் ரொம்ப வெயிட்டேஜாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது ரொம்ப எல்லாமே ஒரு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் எப்படி செக் பண்ணணும், எப்படி பிஏக்கு பார்க்கணும், எப்படி சிலபஸ் பார்க்கணுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் பேசிக்காக இதுதான், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் 1 ஓகே ப்ரிலிம்ஸ்னால் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு எத்தனை மார்க், எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு, அப்புறம் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பேப்பர் 2ல் சிசேட் ஓகேவா, ஒரு கொஷினுக்கு எத்தனை மார்க் இருக்குது, எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, அதில் நான் 27 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டால் கிளியர் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இந்த மைண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வர்றப்ப எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு எஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணி GS 1 2 3 4 ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் எத்தனை பேப்பர் இருக்குது, ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை பேப்பர் இருக்குது, டோட்டல் மார்க் 1750 வருது, அதில் கட் ஆஃப் 750 கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ எண்டில் தெரிஞ்சுக்கணும். உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. யூ கேன் டூ எனி திங். பட் இந்த வீடியோ முடிகிறப்ப இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது தெரியாமல் இதை மக்கப் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதே மிஸ்டேக் நானும் பண்ணேன், என்கிட்ட சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ that is why I'm telling you, you should study all this stuff before starting your preparation, right? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ் இருக்கும். இன்டர்வியூ ஸ்டேஜில் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னா 7 to 5 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே டெல்லிக்கு போகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுடைய தமிழ்நாட்டில் 32 டிஸ்ட்ரிக்ட்னா 32 டிஸ்ட்ரிக்ட் எங்கே வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். பட் மெயின்ஸ்க்கு கிளியர் ஆகிட்டீங்க, ஓகே, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாருமே சென்னைக்கு போய் சென்னையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயின்ஸ்லையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூக்கு குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா எல்லாருமே டெல்லிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லா ஸ்டேட்லேருந்துமே டெல்லிக்கு தான் போவாங்க. ஸோ இதுதான் இன்டர்வியூ. இதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் விடுவாங்க, மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ. இது வந்து ஒரு ட்ரிக்கியான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னே ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கொடுப்பாங்க. ஓகே, கிளியர் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் போயிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ 750 கட் ஆஃப் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 800 வாங்கிட்டீங்க, ஓகே, கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படி ஓகேவா? இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு 275 மார்க்ஸாக நீங்கள் ஒரு 200 மார்க் வாங்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப், ஓகே, ஃபைனல் கட் ஆஃப்னு சொல்லிட்டு இப்போ மெயின்ஸ் எவ்வளோ டோட்டலாக 1750 தானே? இல்லை, மெயின்ஸோடைய கட் ஆஃப் எவ்வளோ 750. ஸோ 750 இப்போ வந்து ஒரு மார்க் ஆட் பண்ணிப்பாங்க. எனி மார்க் டோட்டல் கட் ஆஃப் சொல்லிட்டு இப்போ வந்து 1000 மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு டோட்டல் கட் ஆஃப் அப்படிங்குவாங்க. ஏன்னா 1000 அப்படிங்கிறது உங்களுடைய மெயின்ஸ் மார்க்கும் உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து 1000 மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி 800 மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்போ இதில் 200 மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே, அதனால தான் நிறைய பேர் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து மெயின்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மெயின்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து 750 அப்படின்னா அது நீங்கள் வந்து 800 நீங்கள் வாங்கிட்டீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போயிட்டீங்க. இன்டர்வியூ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 மார்க் வாங்கிட்டீங்க. அப்போ ஃபைனல் கட் ஆஃபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து மெயின்ஸு இன்டர்வியூ ரெண்டுமே ஜாயின் பண்ணி மொத்தமாக நீங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1000 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட 2 மார்க்கும் சேர்த்து. நான் வந்து மெயின்ஸில் வந்து 800 வாங்கிட்டேன், கட் ஆஃப் விட 50 அதிகமாக வாங்கிட்டேன். பட் இங்கே என்னோட இன்டர்வியூ மார்க்கு 100. ஸோ டோட்டலாக எனக்கு 900 தான் வருது, ஆனால் கட் ஆஃப் 1000. இதனால தான் வந்து இன்டர்வியூ வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. இன்டர்வியூலையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் பண்ணும். ஸோ ஓகேவா? இதுதான் ஒரு ஓவரால் வாட் இஸ் யூபிஎஸ்சி சப்ஜெக்ட் ஸ்டேஜஸ் எல்லாமே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்
இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம யூபிஎஸ்சி சிலபஸ் இருக்கிற அதே ஆர்டரில் படிக்க முடியாது. ஓகேவா? ஒரு இப்போ வந்து இப்போ ஜிஎஸ் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, இந்தியன் சொசைட்டி, ஜாகிரஃபின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஆங்கிளில் போக முடியாது. அப்படி போனோம்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்து நான் அகாடமிக்கு போனேன், ரெப்யூட்டேஷனல் அகாடமிக்கு நான் ஜாயின் பண்ணேன், அவங்க கூட எனக்கு சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். அந்த ஆர்டரில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், கண்டிப்பாக எக்ஸாமையும் கிளியர் பண்ணிடலாம். அந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.